ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் லெசன்ஸில் இருந்து லாபம் நட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் சதவீதத்தை பேஸ் பண்ணி கேட்டால் அந்த கொஷின்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 வந்து ஒரு 10 சம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்கும்போது வந்து சரிங்களா. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 சம்மும் எடுத்து வந்திருக்கேன். இந்த 5 சம்மில் பார்த்தீங்கன்னா 3 சம் வந்து டெட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், 2 சம்மும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான். பட் வந்து 3 சம்மும் வந்துன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள், 2 வினாக்கள் இன்னும் கேட்கல. ஸோ அந்த வினாக்கள் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் 5 சம்மும் வந்து நான் 4 சம்மும் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதில் ஒரு சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சரிங்களா. ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 16 ஸ்ட்ராபெரி பெட்டியின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 8th புக்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் 2022 கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட்டு. இப்போ அடக்க விலையும் விற்பனை விலையும் சமம். இந்த சம்மை எப்படி போடுறது சரிங்களா. ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு சம்மை வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்முனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அடுத்து போக போக 2வது சம் 3வது சம்மில் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சம்மை போட்டுருவீங்க. 5 நிமிஷத்தில் நம்ம 5 சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அடக்க விலையும் விற்பனை விலையும் சமம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அடக்க விலையிலேருந்து இந்த விற்பனை விலையை கழிச்சிருங்க. கழிச்சிட்டு கீழே வந்து அதை எழுதிக்கிட்டு 100ஆல் பெருக்குங்க. சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ சதவீதனால என்னது, பெர்சன்டேஜ். இப்போ பெர்சன்டேஜ்னாலே நம்ம 100ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்களுக்கு சொல்லும்போது புரியாது, நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அடக்க விலையும் விற்பனை விலையும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடக்க விலையானது கொடுத்துருக்காங்க இல்லையா, அடக்க விலையானது விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாலேவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அடக்க விலையை வந்து என்ன பண்ணுங்கன்னா, விற்பனை விலை வந்து கழிச்சிருங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அடக்க விலை அளவு 16, விற்பனை அளவு 20. அப்போ 16லேருந்து 20 கழிச்சிட்டு கீழே இந்த 20 அப்படியே வச்சுக்கோங்க. அதை வந்து 100ஆல் பெருக்குங்க சரியா. இப்போ நான் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா. ரைட். இப்போ பாருங்கள், என்ன சொன்னேன், அடக்க விலை எவ்வளவு 16. அப்போ 16 மைனஸ் விற்பனை எவ்வளவு 20. அப்போ -20. கீழே வந்து அந்த விற்பனை விலையை அப்படியே வச்சுக்க சொன்னேன். அப்போ 20. அப்போ சதவீதம்னு கேட்டால் என்ன சொன்னேன், 100ஆல் பெருக்கி சொன்னேன். ஏன்னா சதவீதனாலே 100 தானே, அப்போ 100 சரியா. இப்போது இதை வந்து அடிக்கலாம். எந்த டேபிளாக அடிக்கலாம், 1 20 20, 5 20 100 ரைட்டா. ரைட்டு. இப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா. இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 16லேருந்து 20 கழிங்க. அப்போ 16லேருந்து 20 கழிச்சா அப்படின்னா நமக்கு என்ன வரும், -4 வரும் சரியா. இப்போ 16லேருந்து 20 கழிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா, என்ன வருது, -4. ஓகேவா. ஸோ அந்த 20ஐயும் 100ஐயும் அடித்தோம் இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, இன்ட்டு 5. அப்போ எவ்வளவு, 4 5 20, -20 சரியா. அப்போ ஆன்சர் பாருங்கள் மைனஸில் வந்திருக்கு. அப்போ மைனஸ்னால் என்னது, நட்டம் சரியா. அப்போ ஆன்சர் என்னென்னா 20% நட்டம் சரியா. அப்போ 20% நட்டங்கிறது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஓகேவா. ஆப்ஷன் பியில் 20% நட்டம் அப்படின்னு இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பியில் 20% நட்டம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சரு 20% நட்டம், அவ்வளோதான். ஓகேவா. ஒரு 2 செகண்டில் 2 நிமிஷத்தில் நம்மளாம் ஒரு சம்மை போடலாம். இப்போ அடுத்த சம்மை பாருங்களேன், ஒரே நிமிஷத்தில் நீங்களே போட்டுருவீங்க ரைட்டா. இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் எனில் நட்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க. நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த சம் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2 டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2012 அண்ட் 2017 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது இங்கேயும் சொல்லிட்டாங்க அடக்க விலையும் விற்பனை விலையும் என்னன்னு சொல்லிட்டாங்க, சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சமம் அடக்க விலை விற்பனை விலை சமம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணணும், அடக்க விலையிலேருந்து விற்பனை விலையை கழிச்சிட்டு கீழே வந்து விற்பனை விலையை அப்படியே வச்சுக்கணும். அதை வந்து 100ஆல் பெருக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ அடக்க விலை எவ்வளவு? 8. அப்போ 8ஐ நான் போட்டுக்கிறேன். ஓகே. விற்பனை எவ்வளவு? விலை எவ்வளவு? 10. அப்போ -10. விற்பனை விலையை அப்படியே கீழே வச்சுக்கணும். டிவைட் பை 10. சதவீதம் அப்படின்னு கேட்டதுனால இந்த 100ஆல் பெருக்கி வைப்போம். சரியா? அவங்க கொஸ்டினில் பாருங்கள், நட்ட சதவீதம் காண்க, அவங்களே நட்டன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ நட்டன் எவ்வளோ நட்டங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். 1 × 10 ரைட் 100, 10 × 100. சரியா? ரைட்டு. இப்போது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. சரிட்டா? அந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த 8ஐயும் -10ஐயும் 8 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 8லேருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், -2 வருமா? அப்போ என்ன வரும், -2 இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 10 அப்படி பெருக்கிங்க. அப்போ என்ன வரும், 2 20. என்ன 20? -20. -20. அப்போ மைனஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க என்னது, நட்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ சதவீதம் நட்டம்? 20% நட்டம். சரியா? அப்போ 20 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம், செம்ம போட்டுடலாம். ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்க. சரியா? அவங்களே லாபம்னு சொல்லிட்டாங்க. அந்த லாபத்தோட சதவீதத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ரைட்டு. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடக்க விலையை கொடுத்துருக்காங்க. ரைட்டு. 2வது வந்து விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஆர்டர் படி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடக்க விலையிலேருந்து விற்பனை விலையை கழிக்கணும். இப்போ அடக்க விலை எவ்வளவு? 11. அந்த 11 அப்படியே வச்சுக்குவோம். மைனஸ் விற்பனை எவ்வளவு? 10. ஓகே. கீழே வந்து விற்பனை விலையை அப்படியே வச்சுக்கணும். 100ஆல் பெருக்கிக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போது அப்படியே அடிச்சிடலாம். 1 × 10 ரைட் 100. ரைட்டா? இப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த 10 இருக்குது. அந்த 10 அப்படியே இருக்கட்டும். இப்போ 11லேருந்து 10 கழிங்க. 11லேருந்து 10 கழிச்சா என்னது, 1. ரைட்டா? ரைட்டு. இப்போது இந்த 10 அப்படியே பெருக்கிடுவோம். பெருக்கும்போது 1 × 10. ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்போ அவங்க சொல்லிட்டாங்க லாபம். லாபம்னாலே நமக்கு ஆன்சர் எதில் வரணும், ப்ளஸில் தான் வரணும். இங்கே ப்ளஸில் தான் வந்திருக்கு. அப்போ எத்தனை சதவீதம், 10% லாபம். அப்போ 10% லாபங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10%. அவ்வளோதான். ஒரே நிமிஷத்தில் செம்ம போட்டுடலாம். டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ரைட்டா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸில் 30க்கு ஷியோராக வந்து 25 அபோவ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஷியோராக வந்து எடுக்கலாம். ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா நம்ம 8th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போது நம்ம சம்மில் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் ஃபஸ்ட்டு அடக்க விலையை கொடுத்துருப்பாங்க, 2வது வந்து விற்ற விலையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து விற்ற விலையை கொடுத்துட்டு 2வது வந்து அடக்க விலையை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு எதை தான் எழுதணும்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை என்னது, விற்ற விலை இன்ட்டு 100. இதை மட்டும் நல்லா வச்சுங்க. அதாவது என்னது, ஃபஸ்ட்டு என்னது, அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கணும். கீழே வந்து அப்படி என்ன பண்ணணும், விற்ற விலையை வச்சுக்கணும். இன்ட்டு 100 போட்டுக்கணும். அவ்வளோதான். ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், 10 அளவுகளின் விற்ற விலை விற்ற விலையானது 15 அளவுகளின் அடக்க விலைக்கு சமம். அப்போ அடக்க விலை அளவு 15. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு 15 போட்டுக்கலாம். ரைட்டா? இது வந்து அடக்க விலை. விற்பனை விலை அளவு 10. இந்த 10 அப்படி போட்டுக்கலாம். டிவைடட் பை, இப்போ விற்பனை விலை அளவு அதை வந்து கீழே போடணும், 10 இன்ட்டு 100. ரைட்டா? ரைட்டு. ஸோ இது எதால் அடிக்கலாம், 10வது டேபிளாக அடிக்கலாம். 1 × 10 10, 10 × 10 100. ரைட்டா? ரைட்.
இப்போ இந்த 10 அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த 15லேருந்து 10 கழிச்சுக்கிறோம். அப்போ 15லேருந்து 10 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 5. இப்போ இந்த 10ஆல இந்த 5 பெருக்கிருவோம். சரியா? பெருக்கும்போது என்ன வருது? அப்ப 5 × 10 50. 5 × 10 50. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஆன்சர் எதுல வரணும்? ப்ளஸ்ல தான் வரணும். அப்ப இங்க +50 வந்திருக்கு. அப்ப எத்தனை சதவீத லாபம்? 50% லாபம். அப்ப 50% லாபங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கொஸ்டின்ல ஆப்ஷன் டில இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். சரி ரைட்டா? சரி அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 5வது கொஸ்டினை என்னவா கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னென்னு கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். ஹோம்ஒர்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரைட்டா? ரைட்டு. இப்போ கொஸ்டினை பாருங்கள். 21 முட்டைகளின் அடக்க விலை 28 முட்டைகளின் விற்பனை விலைக்கு சமம். சரியா? இங்கே கொஸ்டின் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கு. என்னென்னு நான் கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிடுறேன். என்னென்னு பாருங்கள். 21 முட்டைகளின் அடக்க விலை, நான் அளவில வந்து கட் பண்ணிடுங்க. அளவில்ங்கிறது வராது. சரியா? இப்போ கொஸ்டினை ரீட் பண்ண கரெக்டாக வரும். 21 முட்டைகளின் அடக்க விலை 28 முட்டைகள் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படிங்கிறது. அப்போ லாபமா நட்டமா தான் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது மைனஸில் வந்தால் என்னது? நட்டம். ப்ளஸில் வந்தால் லாபம். அப்போ எத்தனை சதவீதம் லாபம், எத்தனை சதவீதம் நட்டம் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ நீங்களே போடுங்க. ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபார்முலா என்னென்னா, ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்டு. என்ன ஷார்ட்கட் பாருங்கள். அதாவது என்னது? ஃபஸ்ட்டு வந்து அடக்க விலை வச்சுக்கணும். அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை என்ன பண்ணணும்? கழிக்கணும். டிவைட் போட்டு வகுத்தல் போட்டு என்ன பண்ணணும்? கீழே வந்து விற்ற விலையை வச்சுக்கணும். இதை வந்து 100ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரைட்டு. ஸோ நீங்களே போடுங்க. போட்டுட்டு வரக்கூடிய ஆன்சரை என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள்.